என்னையாது வாழைப்பழ தோல். இதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். இவன் அவனே தாண்டா இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டா. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். Let your confidence glow. குக்கு வித் கோமாளி சீசன் 4 ஜனவரி 28 முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30க்கு உங்கள் விஜய். பணக்கார விதவை பெண்களை குறிவைக்கும் கெகோலோ ஆண்களை பத்தி சொல்லுங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொத்தை அப்படியே அடிக்கிறத பொன்முட்டையிடுற வார்த்தை வெட்டுற கதை தான். இவளை அப்படியே கொண்டுட்டு போனால் நமக்கு அந்த காசு பூரா கிடைச்சிடும். இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் மரணத்தில் காலத்தில் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளார இருந்தாங்க. படிக்க விட மாட்டோம், வேலைக்கு போக விட மாட்டோம், சமையல் தான் பண்ணுவோம். புருஷனுக்கு அடங்கி இருக்கணும். புள்ள வைக்கிற மிஷினாக வச்சுருந்தோம். சமையல் பண்ணுற சமையல்காரியாகவும் புள்ள வைக்கிற மிஷினாகவும் தான் பெண்களை வச்சிருந்தோம். ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல நெருக்கமாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வாய்ப்புகள் மிக அதிகம் ஆகும்போது தூரமாக இருந்த உறவுகள் நெருக்கமாக வர வர தொடர்றதுங்கிறதுல ஆரம்பித்து உடல் உறவுன்னு போயிடுச்சு. பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் காய்கறி வாங்கிட்டு வரேன், அது மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்படியே தடவுறது கிடவுதோ அப்புறம் உள்ளே போயிடும். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இவன் பெரிய பணக்காரிங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு தான் பிளான் பண்ணி தான் வருவாங்க. பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, சகலம் இருக்குது, கணவன் இல்லை, செக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இளமை இருக்குது. அப்போ எப்படி வாழ்க்கை இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த சமூகம் ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க? சமூகத்தில் எவ்வளோ தவறுகள் இருக்குது. அதையெல்லாம் சொல்லி நீங்கள் க்ளோரிஃபை பண்ணாதீங்க. அது தவறாகவே இருக்கட்டும். அது இலைமறைவு காய்மறைவாக இருக்கட்டும். யாதோ ஒருத்தன் செய்கிறத வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறதன் மூலமாக அதை வந்து எளிமையாக்கிடுறீங்க. இப்படி செய்யலாம் போல இருக்கு தெரிஞ்சு பண்ணி. வணக்கம் சார். பணக்கார விதவை பெண்களை குறிவைக்கும் கெகோலோ ஆண்களை பற்றி சொல்லுங்கள் சார். அது ஒரு காலத்தில் பெருசாக இருந்தது, இப்போவும் இருக்குது. இப்போ இலைமறைவு காய்மறைவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் எங்கள் காலத்தில் அதெல்லாம் பெரிய விசேஷமான விஷயங்களாக இருந்தது. இன்றைக்கி பார்க்குறத பார்த்தா பேப்பர் எடுத்தாக்கா கள்ளக்காதலனை கொண்டாராம். சமுதாய மாற்றங்கள் பெருசாக வந்துருக்குது. இதெல்லாம் எங்கள் காலத்தை பற்றி தான் நான் பேச முடியும். அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரனை ஓட்டிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளையை இழுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறதால செய்தி. இன்றைக்கி வந்து போயிட்டு திரும்பி கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. மாற்றங்கள் நிறையா இருக்குது. பெண்கள் மத்தியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. எங்கள் காலத்தில் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளார இருந்தாங்க. படிக்க விட மாட்டோம், வேலைக்கு போக விட மாட்டோம், சமையல் தான் பண்ணுவோம், புருஷனுக்கு அடங்கி இருக்கணும், புள்ள வைக்கிற மிஷினாக வச்சுருந்தோம். சமையல் பண்ணுற சமையல்காரியாகவும் புள்ள வைக்கிற மிஷினாகவும் தான் பெண்களை வச்சுருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் மாறிப்போச்சு. அந்த மாறுதலுக்கு ஒரு பெரிய ஆதாரம் காட்டணுன்னாக்கா பொறியியல் துறை கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜில் பெண்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்கள் காலத்தில் பெண்களே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ இருந்ததே ஒரு 4-5 இன்ஜினியர், மொத்தமாக 4-5 இன்ஜினியரிங் காலேஜ் என்னமோ தான் இருந்தது. அவங்க அந்த பெண்களை பார்க்குறதுக்காக சில கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. அப்போ அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் பெண்கள் கல்லூரியில் பங்கெடுத்துக்கிட்டாக்க அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, லேடிஸ் வந்தாங்க. அது மாதிரி இருந்த காலம் போய் இன்றைக்கி பொறியியல் கல்லூரியில் பெண்கள் தான் மிக அதிகமாக இருக்காங்க, ஆண்களை காணும். அந்த அளவுக்கு மாறி போயிடுது. அவ்வளோ தூரத்துக்கு படிக்க வந்துட்டாங்க. படிக்க வந்தது மாத்திரம் இல்லாமல் ஆண்களோட சமமாக வேலையில் போட்டி போடுறாங்க. ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல நெருக்கமாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வாய்ப்புகள் மிக அதிகம் ஆகும்போது வெறும் தூரமாக இருந்த உறவுகள் நெருக்கமாக வர வர தொடர்றதுங்கிறதுல ஆரம்பித்து உடல் உறவுன்னு போயிடுச்சு. உடல் உறவு கொண்டா என்ன அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி காலம் மாறிக்கிட்டு இருக்குது. நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய கல்லூரியில் நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த மாற்றங்கள் பெருசாக தெரியுது எங்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் கேட்க முடியல. அதை பற்றி நம்ம பெற்றோர்கிட்ட நம்ம சொன்னோம்னா, என்ன சார் பெருசாக தப்பு பண்ணிட்டாங்கன்னு இந்த கற்றுறீங்க. பெற்றோர்களும் அது மாதிரி கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அந்த கிகோலோங்கிறது வந்து அவ்வளோவா பெருசாக இல்லை. அன்னைக்கு வந்து அது பெரிய விஷயம். குறிப்பாக வைப்பாங்க. பெரிய பணக்கார பொண்ணு சின்ன வயசில் விதவாயிட்டா, ஏன்னா அவளை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. அவளுக்கு வந்து செக்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷன், வந்து உடல் உறவு திருப்தி கிடைக்காத அவளுக்கு வந்து ஏங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த தவறுகள் வந்து ஒரு பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்தது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொத்தை அப்படியே அடிக்கிறத பொன்முட்டையிடுற வார்த்தை வெட்டுற கதை தான். இவளை அப்படியே கொண்டுட்டு போனால் நமக்கு அந்த காசு பூரா கிடச்சிடும், அந்த சொத்தை பூரா அடிச்சிடலாங்கிறத. அது இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் மரணத்தில் முடிஞ்சுது. பல சமயங்களில் இவனுங்களால் மரணம் அடையும், சில சமயங்களில் அந்த பெண்கள் வந்து சமூக இது அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிறது நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அது வந்து ஏறத்தாழ இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறவுகளாக மாறிடுச்சு. ஆமாம், புருஷன் இல்லை, அவள் ஜாலியாக இருக்கா, இருந்தால் என்னையா தப்பு அப்படிங்கிற மாதிரி சமூகம் மாறி போச்சு.
சமூகம். கெகோலோ தான் இப்ப கள்ளக்காதலா மாறி இருக்கா? அன்னைக்கு கள்ளக்காதல்னா இன்னைக்கு அது காதலா மாறி. கெகோலோ ஆண்கள் அப்படின்னா யாரு அவங்க? நல்ல உங்கள மாதிரி இளைஞர்கள் தான். நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இதாகும். நினைக்கும் போதே ஒரு கற்பனையில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கற்பனையில் இருக்கிற அந்த மாதிரி ஆண்கள் இவங்க தான் அப்படி வந்த உடனே இந்த நம்மளை வந்து இவன் பார்க்குறான் அப்படின்னும் போது நமக்கும் புருஷன் இல்லை ரைட் அப்படின்னு வரும்போது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் காய்கறி வாங்கிட்டு வரேன் அது மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்படியே தடவுறது கிடுவதோ அப்புறம் உள்ளே போயிடும். எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இவன் பெரிய பணக்காரிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு தான் பிளான் பண்ணி தான் வருவானுங்க. கொடுக்குறவனும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுனா 2 பேர்த்துக்கு புளிச்சு போகும். ஆமாம் இவன் என்னத்த இருக்கிறான், சரி கிடைக்கிறத வந்து அடிச்சுட்டு போயிடலாங்கிற பிளான் வரும்போது அவளை அப்படியே தீர்த்துட்டு அந்த சொத்தை பூரா அடிக்கிறதுக்கு போனால் இன்வேரியபிளாக அது போலீஸில் சிக்கி இவனுங்களும் காலி ஆகிடுவானுங்க. அப்படி தான் நம்ம ஊரில் நடந்தது. பட் மேலை நாடுகளில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்கா நாடுகளில் இது ரொம்ப காமன். நம்ம ஊரை விட ஆசிய நாடுகள் வந்து ஒளிவு மறைவாக இருக்கும். அங்கே வந்து வெளிப்படையாகவே நடக்கும். ஒரு படமே வந்தது அரவிடேசி பேபின்னு ஒரு படம். டோனி கட்டிஸ், ரொசானா ஸ்கேஃபினோ அப்படிங்கிற 2 பேர் நடித்தார். டோனி கட்டிஸ் ஒரு அந்த காலத்தில் ஒரு ஆண் அழகன், ரொம்ப அழகான ஹீரோ, ஹாலிவுட் ஹீரோ. ரொசானா ஸ்கேஃபினோங்கிறவங்க வந்து இட்டாலியன் பியூட்டின்னுவாங்க. அவங்க 2 பேரும் நடித்த படம். அதில் வந்து அந்த டோனி கட்டிஸ் வந்து கிகோலோ, விதவைகளை இது பண்ணிவிட்டு ஏமாற்றி கொண்டு போடுறது. இவன் என்னன்னாக்கா ஆப்போசிட்டு, பணக்கார பொண்டாட்டி இல்லாத ஆண்களை பார்த்து அவனுங்களை ஏமாற்றி சொத்து அடிக்கிறது. அவங்க அந்த மாதிரி ஒரு செட்டாக இவன் வருவான். பணக்காரவன் பொண்டாட்டி செத்து போயிருப்பான், அந்த கொஞ்சம் வயசானவன் அவனை போய் லவ் பண்ணுற மாதிரி பண்ணி அவன் சொத்தை அடிச்சுக்கிட்டு வர்றது இவ பிளான். இவங்க 2 பேரும் கல்யாணமிட்டா என்ன ஆகுங்கிறது அந்த கதை. அதான் இதெல்லாம் எப்படியெல்லாம் கதைகள் உண்டு அந்த காலத்தில், இதெல்லாம் இருந்தது. கெகோலோ ஆண்களுடைய இன்டென்ஷனே ரொம்ப தப்பா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட சில பணக்கார பெண்கள் அவங்க நம்பி போயிடறாங்கன்னு சொன்னீங்களே, ஏன் குறிப்பிட்ட சில பெண்கள் வந்து அந்த கெகோலோ ஆண்களை திடீர்னு நம்பிடுறாங்க? நம்புறது இல்லை, இவனுங்க நம்ப வச்சிடறாங்க. பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, சகலம் இருக்குது, கணவன் இல்லை, செக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இளமை இருக்குது. அப்போ எப்படி வாழ்க்கை இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த சமூகம் ஒத்துக்க மாட்டேங்குது. பெரிய இடத்து பொண்ணு நம்ம குடும்ப கௌரவம் என்ன வருது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு அந்த பருவ காலத்தை இச்சையை தீர்க்கறதுக்கு வழியே இல்லாமல் அவங்கள வந்து சமூகம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வைக்குது. அப்போ இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பில் இந்த வேலையை செஞ்சிடறாங்க. அது வந்து அந்த பருவத்தினுடைய இதை வந்து எப்படி தடுக்க முடியும்? உங்கள் இந்து மதத்தை இது பிரகாரம், ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் ஆண்டுகிட்டு இருக்கிற பூமி, இதில் எப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். விஸ்வாமித்திரரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜ ரிஷிங்க, அவர் விஸ்வாமித்திரர் வந்து நினச்சா ஒரு திருசங்க சொர்க்கத்தையே உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான சாமியார், சகல சக்தியும் பெற்ற கடவுள் இது பெற்ற சாமியார். அவர் வந்து இந்திரன் பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த தவம், கடுமையான தவம் இருக்கிறார். இந்திரன் பதவிங்கிறது வந்து தேர்தல் மாதிரி நடக்கும். யார் கடுமையான தவம் இருந்தாங்களோ அந்த தவம் வந்து வெற்றி பெற்றால் அவங்க வந்து இந்திரனாக வந்துடுவாங்க. அதனால் என்ன ஆகுன்னா, இப்போ இருக்கிற இந்திரன் என்ன பண்ணுவான்னா, யாரையும் அந்த தவம் இருக்க விடாமல் கலைச்சிக்கிட்டே இருப்பான். விஸ்வாமித்திரர் ஏறக்கூடிய அந்த தவம் பண்ணி அந்த இந்திரன் போஸ்ட்டுக்கு வர்ற அளவுக்கு அவருடைய தவம் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வருது. தவத்தை கலைக்கணும். இந்திர சபையில் நீங்கள் சொன்னாலாம் கோச்சிக்குவீங்க. அங்கே கேமரா ஆடுறதுக்கு 4 பேர் இருந்தாங்க. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகா, 4 பேர். அவங்க வேலை என்னென்னா, அந்த இந்திரலோகத்து சிலுக்கு அனுராதா அந்த மாதிரி அந்த ரோல் அவங்களுக்கு. மேனகை அனுப்புகிறான். முற்றும் துறந்த முனிவர் வந்து டான்ஸ் ஆடுறா. சாமிகள் கம்ப்ளீட்டாக காலி, செக்ஸு முடிஞ்சு போச்சு. மேனகை குழந்தைய தூக்கிட்டு வந்து நிற்கிறா. சகுந்தலை குழந்தை ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு. அது ரவிவர்மா பெயிண்டிங் இருக்குது. இப்படி விஸ்வாமித்திரர் இப்படி முடியாதுன்னுவார். மேனகை வந்து இப்படி குழந்தை கையில் வச்சுட்டு நிற்பான். அது கண்ணதாசன் அழகாக எழுதினார். காட்டுக்கு ஓடிய முனிவரையும் வீட்டுக்கு திரும்பிய விஷயம் இது அப்படின்னு. வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே, அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையேன்னு எழுதினார். அதை வந்து சென்சாரில் வெட்டிவிட்டாங்க. அது வேதம் செய்த ஒரு இது போல் மறந்து வரலையேன்னு மாற்றிவிட்டாங்க அந்த காலத்தில். வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே, அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே. குரு கூட காலி ஆயிட்டான். காட்டுக்கு போன முனிவரையும் வீட்டுக்கு திருப்பிய விஷயம் இது. அப்படிப்பட்ட ஒரு செக்ஸை வந்து எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? மனித இயற்கை. அதனால அந்த பெண்கள் உழுவுறாங்க. அதுதான் அந்த கெகோலோ. அது மாதிரி இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாய்ப்பு கிடைக்கிற ஆண்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து உலகம் முழுவதும் நடக்கிறது.
ஓகே. இந்த கெகோல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கா? விதிமுறைகள் மாதிரி? சட்டப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்போ நான் வந்து இது ஒரு கிழமை என்னை வந்து ஒரு பெண் வந்து இது பண்ணுறா, என்கிட்ட சொத்து இருந்து வந்து இது பண்ணுறான்னு போது அந்த பெண்ணை நீங்கள் கைது பண்ண முடியாது. என்னுடைய அனுமதியோடு தான் வர்றான். நான் கோர்ட்டில் சொல்லுவேன் என்னுடைய அனுமதியோடு தான் வர்றான், ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அந்த ஆண் வந்து இது பண்ணுவா, அந்த பெண் சொல்லுவா என்னுடைய அனுமதியோடு தான் வர்றான். அவங்களுக்கு தேவை இச்சை. அந்த இடத்துல அந்த இச்சை தான் பெருசாக தெரியுங்கிறதுனால இன்டென்ஷன் தெரியாது. ஓகே. இன்னும் ஒரு படத்தில் வீரப்பா சொல்லுவார், படத்தில் வச்சு தான் சொல்லணும், பெண்களை சுற்றித்தானடா உலகமே சுழல்கிறது பார். சக்கரவர்த்தி திருமகள் நினைக்கிறேன் அந்த படத்தில் சொல்லுவார், பைத்தியக்காரா பெண்களை சுற்றித்தானடா உலகமே சுழல்கிறது. அதனால் நீங்கள் அதை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது மனிதனால் முடியாது, தேவையும் இல்லை. சிருஷ்டியுடைய ரகசியமும் அதுதான். மனிதனுக்கு அந்த இச்சை, ஆணுக்கு வந்து பல பெண்ணோட உறவு இருக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும்போது, அதே மாதிரி உடலுறவுக்கு தன்னை தயார்படுத்திக்கிற எண்ணம் பெண்களுக்கு இருக்கிற வரையில் தான் குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகள் பிறந்தால் தான் மனித இனம் நீடிக்கணும். அந்த இனம் நீடிக்கணும்னா குழந்தைகள் பிறக்கணும். யானை குட்டியே போடாமல் நிறுத்தி பிடிச்சின்னு வச்சுங்க, அந்த யானை இனம் அழிஞ்சு போகும். மாடு கண்ணுக்குட்டியே போடாமல் விட்டுச்சுன்னு வச்சுங்க, நின்று போச்சுன்னு வச்சுங்க, அந்த இனம் அழிஞ்சு போகும். ஒரு பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசினுடைய அடிப்படை தொழில் ரெண்டு தான். ஒன்று உணவு உண்பது. உணவு உண்பதனால் அந்த மனிதன் அந்த உயிர் ராசி உயிரோடு இருக்குது, இனப்பெருக்கம் பண்ணுது. அந்த இனப்பெருக்கம் பண்ணுறதா அந்த இனம் நீடிச்சு நிற்கிது. இது ரெண்டு தான் அடிப்படை தேவைகள். மற்ற எல்லாமே நீங்கள் அடிஷனலாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு தான் தேவையில்லாத பல விஷயங்கள். மிருகங்களை பார்த்தா அந்த ரெண்டு வேலை தான் செய்யுது. மனிதனை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாடு சாப்பிடும், கண்ணுக்குட்டி போடும். நாய் சாப்பிடும், குட்டி போடும். பறவைகள் சாப்பிடும், குஞ்சு பொரிக்கும். மனுஷன் ஒருத்தன் தான் டிவி பார்ப்பான், சினிமா பார்ப்பான், பத்திரிகை நடத்துவான், அரசியல். என்னத்துக்கு தேவை? அவனுக்கு அரசியல் என்ன பண்ணுறான்னு இவ்வளோ தான் இருக்கிறான். அடிப்படை உலகத்தின் அடிப்படை தொழில் ரெண்டு தான். உணவு உண்பது தான் உயிரோடு இருப்பதற்காக, குழந்தைகள் பிறப்பது தன் இனம் நீடிப்பதற்காக. இதை ரெண்டு தவிர மிச்சம் எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான் பூமியை பொறுத்தவரை. கெகோலோ ஆண்கள் இந்தியாவில் இருக்காங்களா? குறிப்பாக சென்னையில் இருக்காங்களா? இருக்காங்க, நிறையா இருக்காங்க. என்னுடைய நோயாளிகள்லாம் நிறையா இருக்காங்க. இப்போயும் கரண்டில் இருக்காங்க. இப்போ நான் கேஸ் பார்க்கறது இல்லை, எனக்கு நிறைய பேர் வருவாங்க. மனைவிகளை மாற்றிக்கொள்ளும் சங்கங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உண்மையாது? அதான் என்ன சொன்னாங்கன்னா, சமூகத்தில் பல அழுக்குகள் இருக்குது. பப்ளிக்காக வெளிப்படையாக அதை வந்து அலசும் போது அந்த அழுக்குகளை பார்க்கும்போது பலருடைய சுத்தமான மனசில் அந்த அழுக்குகள் போய் சேரலாம். ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க? சமூகத்தில் எவ்வளோ தவறுகள் இருக்குது. அதையெல்லாம் சொல்லி நீங்கள் க்ளோரிஃபை பண்ணாதீங்க. அது தவறாகவே இருக்கட்டும். அது இலைமறைவு காய்மறைவாக இருக்கட்டும், யாதோ ஒருத்தன் செய்கிறத வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறதன் மூலமாக அதை வந்து எளிமையாக்கிடுறீங்க. இப்படி செய்யலாம் போல இருக்குதுன்னு பண்ணிடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய படங்களில் வந்து 30களில் 40களுக்கு பிறகு 50களுக்கு பிறகு வந்த படங்களில் வந்து முத்தக்காட்சிகள் கிடையாது. 50களுக்கு முன்னாடியே முத்தக்காட்சிகள்லாம் இருந்தது. முத்தக்காட்சிகள் நிறைய இருந்தது. 50களுக்கு பிறகு வந்த படங்களில் வந்து முத்தக்காட்சிகளே கிடையாது. இன்றைக்கி எல்லா காட்சிகளும் வந்துருச்சு. முத்தக்காட்சியை ஆரம்பிச்சுங்க, இன்றைக்கி வந்து முத்தக்காட்சிங்கிறது ஒரு சாதாரணமாக போயிடுச்சு. அப்போல்லாம் இப்போ முத்தக்காட்சியில் இந்த கதாநாயகன் நடித்தாருங்கிறது பெரிய பெரிய செய்தி. ஒரு படம் இன்றைக்கி பிரபலமாக இன்றைக்கி பெரிய ஒரு நடிகர் ஒரு முத்தக்காட்சியை நடித்தார். ஒரு வெள்ளைக்கார பெண்ணோட முத்தக்காட்சியை நடித்த போது அன்றைக்கி இருந்த அரசியல் தலைவர்கள் அந்த படத்தையே தடை செய்யணுங்கிற அளவுக்கு கோவிச்சுக்கிட்டாங்க. எப்படி முத்தக்காட்சி அனுமதிக்கலாம்? அந்த அளவுக்கெல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து உடலுறவு காட்சிகளோடு வந்துருச்சு. இந்திய படங்களில் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் அந்த மாறுபாடை பார்க்கும்போது சமூகத்தெல்லாம் அங்கீகரிச்சிருச்சு. அன்றைக்கி வந்து கதாநாயகிங்கிறது புடவை கட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து நிற்பா. இன்றைக்கி உடம்புறா திறந்து போட்டு வந்து நிற்கிறான். சினிமா சீரியல்லே அதெல்லாம் வராது. சீரியல்லே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுதான் இருக்குது. ஒரு சீரியல் பாக்கி இல்லாமல் அடுத்தவன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிற கதைகள் தான் இருக்குது. அதே மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிற அந்த விதிமுறைகள்லாம் இப்போயும் இங்கே இருக்கா? அதெல்லாம் வந்து ஆண்களில் 2 வகை தாங்க உண்டு. கிடைச்சவன், கிடைக்காதவன். கிடைச்சவன் ஜாலியாக என்ஜாய் போடுவான், கிடைக்காதவன் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த உபதேசம் பண்ணுறவங்களாம் யாருன்னா அவனுக்கு கிடைச்சேன்னா வாய்மூட்டு போடுவான், அவ்வளோதான். இன்னொரு ஆண் யாருன்னா, இல்லை அதை இப்படியும் சொல்லலாம், இல்லாமை இயலாமை. இல்லாமை பொண்ணே கிடைக்கல, அதனால் பேசாமல் யோக்கியமாக இருக்கிறான். இயலாமை கிடைச்சும் அவனால் ஒன்றும் பண்ண முடியல, பேசாமல் யோக்கியமாக இருக்கிறான். இவங்க தான் இப்படி தான் மனித இனமே எவ்வளோதான். மனசு சலனப்படுறது இப்போ அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போல்லாம் வந்து பத்திரிகைகள் எடுத்திங்கனாக்கா அந்த கதைகளில் வர்ற நாய்கள்லாம் புடவை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி புடவை கட்டுற பொண்ணை நீங்கள் எங்கேயா பார்க்குறீங்களா? காலம் மாறி போச்சு. இன்றைக்கி பஸ்ஸுக்குள்ளார வந்து பெண்களுக்கு தனி இடம் விடணுன்றதெல்லாம் இன்றைக்கி யாரும் கேட்கல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டு தவிர பெண்களுக்குன்னு தனி பஸ் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு?
வேறு எந்த மாநிலத்திலுமே கிடையாது. பெண்களுக்கு தனி சீட்டு கூட கிடையாது. தமிழ்நாடு உள்ள தான் அது உண்டு. இங்கே உள்ள தான் இந்த உலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற ஊர் இது திருப்பதி தாண்டிட்டிங்கன்னா பஸ்ஸு வந்து இஸ் காமன் ஃபார் எவரிபடி, கியூ இஸ் காமன் ஃபார் எவரிபடி. அப்படி தான் இந்த ஒரு ஊரில் தான் என்னதை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பெண்கள் கவர்ச்சிக்கிட்ட வரும்போது வந்து ஆண் வந்து அடங்கி இருப்பான்றது எதிர்பார்க்க முடியாது. ஆண் வந்து அலையிற போது பெண் வந்து மாட்டிக்க ஒன்றா சேர்ற ஒரு பஸ்ஸில் ஏறுற 2 பேரும் இப்படி கை வச்சு நிற்கிறோம். அப்புறம் வந்து கைக்கு பக்கத்தில் எல்லாம் இருக்கும்போது அல்லாமல் என்ன பண்ணுவோம். ஒரு காலத்தில் காதலுக்கு பெருசாக என்ன போடுவாங்கன்னா, ஒரு பெரிய நீளமாக உயரமான கப்பில் ஏதோ ஒரு சர்பத்தை ஏதோ ஊற்றி 2 பேர் ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரா போட்டு ஒரே இதில் குடிக்கிற மாதிரி, அது பெரிய லவ். இன்றைக்கி எப்படி தெரியுமில்ல, இவன் கடிச்சிட்டு கொடுக்குறான், அவன் கடிச்சிட்டு சாப்பிட்றான், அவன் 10 பேர் சேர்த்து சாப்பிட்றான். யாரும் கேட்குறது இதெல்லாம் காலமெல்லாம் மாறி போச்சு. ஏன்னா எங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது. நான் வந்து நான் படித்த காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குதுங்கிறத பார்க்குறோம். மாறி போச்சு, மாறிக்கிட்ட ஒரு இது சமூகம். இப்போ இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம் லைஃப், அதாவது அந்த செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு முழு திருப்தியோடு யாருமே இருக்கிறது இல்லை. 2வது செக்ஸை வந்து பெருசாக சீரியஸாக எடுக்கிறவன்னு யாரும் இல்லை. ஏன்னா அப்போ வந்து நமக்கு செக்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி போகிற வர்ற இடத்துல அங்கங்கே எங்கெங்கே காணு சக்தியடாங்கிற மாதிரி எங்கெங்கே காணு செக்ஸடாங்கிறதுனால செக்ஸை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு வர்றவங்களாம் இப்போ என் படப்பெல்லாம் லாட்டி அடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். முதல்ல முடியலன்னு வர்றோம் நிறைய பேர் இருந்தார். இப்போ அந்த கேஸே இல்லை. அதனால் செக்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக போயிடுச்சு. ரொம்ப சுலபம், உலகம் முழுதில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் செக்ஸுக்கான பார்வை இன்றைக்கி மாறி போச்சுங்க. செக்ஸுக்கான பார்வை மாறி போச்சு. குடிக்கிறதுக்கான பார்வை மாறி போச்சு. இன்றைக்கி உட்காந்து தாஜ்மஹாலை பற்றி இது பண்ணுறதெல்லாம் கதையெல்லாம் அடிக்கிறதெல்லாம் கருணாநிதி திறந்தாருனாங்க. கருணாநிதி திறந்து மூடிட்டார். அதுக்கப்புறம் திறந்த ஒரு எம்ஜிஆர், அதை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவரை யோக்கியமாக காட்டணும்னா அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. கலைஞர் தான் எல்லா தப்பு பண்ணார், அவர் அயோக்கியன்னு சொல்கிற காட்டுறதுக்கு. கலைஞர் மூடிட்டார், 75 மூடிட்டார். 77 எம்ஜிஆர் தான் திறந்தார். மீண்டும் இன்னைக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அதை டாஸ்மாக்னு சொல்லி அரசாங்க அப்ரூவல் பண்ணது ஜெயலலிதா. கேட்டால் கலைஞர் தான் என்னை குடிக்க வச்சாருப்பானுங்க. இப்படியெல்லாம் அவர் செஞ்சால் எல்லாமே தப்பு, இவர் செஞ்சால் எல்லாமே ரைட்டு, அந்த மாதிரியான இரட்டை அளவுகள் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி யாருங்க பெங்களூரில் குடிக்கலையா, கர்நாடகா முழுக்கில் குடிக்கலையா, கேரளாவில் குடிக்கலையா, ஆந்திராவில் குடிக்கலையா, தெலுங்கானாவில் குடிக்கலையா, குஜராத்தை தவிர இந்தியாவில் வேறு எங்கே குடிக்கலை? தமிழ்நாட்டில் மாத்திரம் எங்கள் டாஸ்மாக திறந்து வச்சுட்டான்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. குஜராத்தில் மட்டும் எப்படி சரக்கு இல்லாமல் இருக்கிறாங்க மக்கள்? நீங்கள் சுலபமாக செலவு இல்லாமல் குடிக்கணும்னு நினச்சா குஜராத் போகணும். நவஜீவன் எக்ஸ்பிரஸில் ஏறுங்க. குஜராத் எல்லை போகிறவரெலாம் அந்த எக்ஸ்பிரஸ் ஒன்றுமே இருக்காது. குஜராத் எல்லைக்குள்ளார போனது உங்களுக்கு எப்படி தெரியுங்களா? ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு வந்து பீரு விஸ்கெல்லாம் விற்பாங்க. குஜராத்தில் இல்லவே இல்லைன்னு சொன்னீங்களே. அங்கே தான் வந்து வெள்ளமாக ஓடுது. குஜராத்தில் ஒரு வருஷம் பிறப்பு அன்றைக்கி நான் அங்கே இருக்க வேண்டியிருந்தேன். என்னுடைய தொழில் இதில் போக வேண்டியிருந்தது. அந்த ஹோட்டலில் பூந்து விளையாடுறான் அப்படியே சும்மா நியூ இயர் இது. ஏன் குஜராத் வந்து மதுவிலக்குள்ள, அதனால தாங்க சீப்பாக இருக்குது இங்கே. இப்போ இதே பாம்பேக்கு பண்ண விலை ஜாஸ்தி, அங்கே வரியெல்லாம் போட்டுருவான். இங்கே தாங்க சீப்பஸ்ட் லிக்கர் எங்கட ட்ரெயினுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து க்ளீனாக சர்வ் பண்ணிட்டான். குஜராத் ஒன்றில் தான் ட்ரெயினுக்குள்ளாரே நீங்கள் குடிக்க முடியும், வேறு எங்கேயுமே அது மாதிரி குடிக்க முடியாது. மது விலக்கு வச்சுருந்தா அதுதான் ஒரு வசதி. குடிக்கிறவங்க நல்லா ஜாமுன்னு குடிக்கலாம். இங்கே வரி கிரியெல்லாம் போட்டு இப்போ நல்லா ஒரு காலத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். குடிக்கிறத விட்டதுக்கு காரணம் கண்டுபிடி ஆகல, வரி போட்டதுனால. சில பேர் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். கடை திறந்ததுக்கப்புறம் அந்த குடிச்சிக்கிட்டு இருந்த அந்த வசதியான ஆட்கள்லாம் அடிபட்டு போயிட்டோம். எங்களுக்கு மரியாதையெல்லாம் போயிடுச்சு. செக்ஸோட பார்வையே மாறி போயிருக்குன்னு சொன்னீங்க. எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் மாறி போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? அதான் நான் அதை சொன்னேன். அப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட ஸ்கூட்டரில் போனாக்கா, ஒரு வண்டியில் போனாவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவன் ஆம்பளைங்களோட ஸ்கூட்டரில் சுற்றுவாடா. இன்றைக்கி அதை பற்றி கேள்வியே இல்லை. வீட்டுக்காரரே வந்து ஏப்பா போகும்போது அப்படியே இறக்கி விட்டு போப்பான்னு பொண்டாட்டி ஏற்றி அனுப்புறதை பார்க்குறோம். ஒன்றும் பண்ண தெரியாதவங்க கூட மாறி போச்சு. அலுவலகங்களில் பக்கத்தில் உட்காந்து தான் வேலை பார்க்கணும். ஹோட்டலில் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஒரே ரூமில் தங்கிக்கிறாங்க. வாட் இஸ் தேர் அப்படிங்கிறாங்க. அது பார்வைகள் மாறிடுச்சு. பார்வைகள் மாறி போச்சு. இன்றைக்கி அதுக்கான விளக்கங்கள் வேறு. அன்னைக்கு ருத்ரதாண்டவம் ஆடும்போது உமையாள் ஆடுற வேகத்துக்கு சிவபெருமான் வந்து ஈடு கொடுத்து ஆடிக்கிட்டு வர்றாரு. தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வழியே தெரியலை. காதுலேருந்து குண்டலம் கீழே பிடிக்கிட்டு விழுந்துடுது. சிவபெருமானத்தை அப்படியே கால் கட்ட வரல எடுத்து அப்படியே காதில் மாட்டுறாரு. இவ குண்டலம் கீழே விழுவுது. பெண் அந்த மாதிரி காலை தூக்கக்கூடாது, தோற்று போகிறான். அதுதான் சிவன் வெற்றி பெற்றதுக்கான காரணம். அந்த காலை தூக்கிறது பெண்மைக்கு
இழுக்கு, அசிங்கம், கேவலம் அப்படின்னு. இன்னைக்கு அப்படின்னு எதுல இருக்கு? புராணமே அதுதாங்க. காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலுக்கு போங்க, அதில் ஒரு இடத்துல பூட்டி வச்சுருப்பாங்க அந்த கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில். ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் யாரோ ஒருத்தர் வந்து சிமெண்ட்டெல்லாம் பூச்சி அந்த சிலைகள்லாம் ஒரு மாதிரி பண்ணிவிட்டார். அந்த ஒரு இடம் மாத்திரம் ஜாக்கிரதையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த ருத்ரதாண்டவத்தில் காதில் கொலையை மாற்றுறது இருக்கும். பார்வதி பக்கத்தில் அப்படியே ஒரு வெக்கத்தோடு நின்றுட்டுருப்பாங்க. அது அந்த ஒரு மெழுகுவத்தி வச்சு அப்படி காட்டுவாங்க. அந்த வெக்கம் அந்த சேலையில் தெரியும் பாருங்கள், அந்த பார்வதி முகத்தில். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், என்னால் இது மாதிரி ஆட முடியும், ஆனால் நான் பெண், அதை செய்யக்கூடாதுங்கிற அந்த முகத்தில் தெரியுங்க. வசனம் பேசுங்க அந்த சிலை, அது அப்படி சொல்லும், டைலாக் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு அழகு. ஆக அதுதான் புராணம், அதுதான் இந்த சைவ புராணம். காலை தூக்கிறது பெண்ணுக்கு அசிங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? காலம் மாறி போச்சு, அதெல்லாம் மாறி போச்சு. ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீச்சல் அடிக்கிறீங்க. அந்த காலத்தில் உண்டாது. ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு தானே நீச்சல் அடிக்க முடியும். ஆமாம், அந்த காலத்தில் நீச்சல் காட்சிகளே கிடையாது. இன்னைக்கு நீச்சல் உடையில் சொல்றீங்க. ஆமாம், இன்னைக்கு நீச்சல் உடையில் வராத நடிகை யார் இருக்கிறா? கேபரேங்கிற ஒரு டான்ஸ் இருக்குதா நம்ம ஊரில்? அந்த காலத்தில் தவமணி தேவின்னு ஒருத்தர் என்னமோ வனமோகினிங்கிற ஒரு படத்தில் புலித்தோல் போட்டுக்கிட்டு இது வரலும் தோடையெல்லாம் காட்டிட்டு வந்து அடிச்சு சென்சேஷனல். தியேட்டர் கிழிஞ்சு போச்சு. அதே மாதிரி சந்திரலேகா படத்தில் சர்க்கஸ் உடையில் வந்து டிஆர் ராஜகுமாரி வருவாங்க, ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு. சாக்ஸ் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் தெரியும் உடம்பு பூரா அப்படியே தெரியும். அந்த படம் ஓடினதுக்கு அதுதான் காரணம், செக்ஸ் தான் காரணம் அந்த படம். தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தில் வந்து மிக முக்கியமான பொறுப்பில் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. அப்படி அந்த எய்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது நீங்கள் சந்தித்த மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்னன்னா, ஒரு இடத்துல விலைமாதர்கள் இருக்கிற இடத்துல அவங்க வந்து நிரோத உபயோகப்படுத்தணுங்கிறத நாங்கள் வந்து தொழிலை வந்து மாற்ற முடியாது. தொழிலை ஜாக்கிரதையாக பண்ணணும், உன் மூலமாக நோய் பரவக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரச்சார இதாக இருந்தது. அதுக்காக நாங்கள் என்ன சொன்னோன்னா, நீ நிரோத உபயோகப்படுத்து, நிரோதம் இல்லாமல் ஆணோட உறவு வச்சுக்காத, உனக்கும் நல்லதில்லை அவனுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டு வந்தோம். அது சரியான முறையில் வெற்றிகரமாக நடைபெறுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துல வந்து விலை மாதர்கள் இருக்காங்கங்கிறது எங்களுக்கு தகவல் வரும். அங்கே போவோம். அங்கே போன போது இது ஒழுங்காக வேலை செய்யுதான்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, கிளையன்ட் மாதிரி போவேன், வாடிக்கையாளர் மாதிரி உள்ளே போவேன். என்னை கூப்பிட்டு போவாங்க. மெட்ராஸ் வந்து வந்திருக்காருமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வருவாங்க. வந்தோடனே நான் சொல்லுவேன், சரி ரைட்டு, எவ்வளோ ரேட்லாம் பேசி முடிச்சோடனே ஓகே அப்படின்னோடனே அந்த பெண் உடனே நிரோதை எடுத்து கொடுத்தான்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் போட முடியாது, எனக்கு அது பிடிக்காது, நிரோதம் எனக்கு பிடிக்க முடியாது. பல இடங்களில் அந்த பெண்கள் இன்னும் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் அந்த தொழில் செய்கிறதே என் பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு, என் உடம்பு சரியில்லை என் புருஷனை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த தொழிலே செய்கிறேன். நீ ஏதாவது எனக்கு வியாதியை கொடுத்துவிட்டு எய்ட்ஸு கிட்ஸ் என்னமோ சொல்கிறாங்க, அதை கொடுத்துக்கிட்டு என் கதி என்ன ஆகுது, அதனால் போட்டுக்கோம்பா. எனக்கு என்னுடைய தொழில் வெற்றி அடைஞ்சிருச்சு, நிரோத் நான் சொன்னது நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அவள் போடலன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் இன்னும் வேலை செய்யணும். இப்படித்தான் நான் வந்து என்னுடைய வேலைகள் நான் இப்படி தான் செஞ்சேன். இது போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட எவ்வளோ நிரோத வித்துச்சு, டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ 1 லட்சம் இது 1 லட்சம் நிரோத வித்துருச்சு, நான் ரைட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆச்சான்னு பார்த்தேன். அப்படி தான் நான் கணக்கு போட்டேன். அதனால தான் அவங்க வந்து ஒரு தடவை அரசாங்கம் எனக்கு விருது கொடுக்கறதுக்கு வந்தது. அவார்ட் ஃபார் அவார்ட் சேக்குன்னு ஒரு விருது தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சிருக்கோம். அதை நீங்கள் வாங்கினேன்னா நீங்கள் உங்கள் பயோடேட்டாவை கொடுங்க. நாங்கள் பயோடேட்டானா என்ன, நீங்கள் சர்வீஸில் சேர்ந்து நீங்கள் செஞ்ச நான் செஞ்சதெல்லாம் என் பயோடேட்டா வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படி தானே? ஆமாண்ணாங்க. அது எனக்கு தேவையில்லைங்க. மக்கள்கிட்ட போய் பேசுங்க, எய்ட்ஸை பற்றி கேளுங்க. அது அந்த காந்தராஜுங்கிற வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு கொடுங்க, இல்லாட்டி நாங்கள் வேண்டாம் அப்படின்னு ஃபீல்டில் போய் கேளுங்க. மக்களை ஓகேனாக்கா எனக்கு கொடுங்க. அதிகாரிகள் பார்த்து கொடுக்குற டைட்டில் எனக்கு தேவையில்லைன்ட்டு, வேண்டியதில்லைன்ட்டு. என்கிட்ட என்ன இருக்குது லெட்ரு, ஐ ரெஃப்யூஸ்டு. இஃப் த பீப்புள் சே தட் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் அவார்ட் யூ கிராண்ட், அதர்வைஸ் ஐ டோன்ட் நீட் இட் அப்படி தான் எழுதி கொடுத்து. தேவையில்லை எனக்கு. செக்ஸை பற்றின நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி சார். கிடையாது வாழைப்பழ தோல். இதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். இவன் அவனே தாண்டா, இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டா. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், let your confidence glow. குக்கு வித் கோமாளி சீசன் 4 ஜனவரி 28 முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30க்கு உங்கள் விஜய்.